அஸ்ஸலாமு அலைக்கும். ஸைத் பின் வஹ்ப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறியதாவது: நான் மதீனாவுக்கு அருகில் உள்ள ரபதா என்னுமிடத்திற்கு சென்றபோது அங்கு அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். நான் அவர்களிடம், நீங்கள் இங்கு வந்து தங்கக் காரணம் என்ன என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், நான் ஷாம் நாட்டில் இருந்தபோது யார் பொன்னையும் வெள்ளியையும் திரட்டி வைத்துக்கொண்டு அவற்றை இறைவழியில் செலவு செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வதைக்கும் வேதனையே உண்டு. 9:34 எனும் இறைவசனம் அருளப்பெற்ற காரணம் தொடர்பாக நானும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கருத்து வேறுபாடு கொண்டோம். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இது வேதக்காரர்கள் தொடர்பாக அருளப்பெற்றது என்றார்கள். நானோ, நம்மையும் அவர்களையும் குறித்தே அருளப்பெற்றது என்றேன். எனவே எனக்கும் முஆவியாவுக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டது. உடனே அவர் என்னை பற்றி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கடிதம் மூலம் முறையிட்டதும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கு வருமாறு எனக்கு கடிதம் எழுதினார்கள். எனவே நான் அங்கு போனதும் மக்கள் இதற்கு முன் என்னை பார்க்காதவர்கள் போல என் அருகில் அதிகமாகவே கூடி மதீனாவுக்கு அழைக்கப்பட்ட காரணத்தை விசாரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். நான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இது பற்றி கூறியதும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீர் விரும்பினால் தனியாக மதீனாவுக்கு அருகில் எங்கேனும் இருந்து கொள்ளும் என்று கூறினார்கள். இதுதான் இந்த இடத்தில் என்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. எனக்கு ஒரு அபிசீனியர் தலைவராக இருந்தாலும் அவருக்கு நான் செவித்தாழ்த்தி கட்டுப்படுவேன் என்று கூறினார்கள். சஹீஹ் புகாரி 1406, அத்தியாயம் 24, ஜகாத்தின் சட்டங்கள்.